வணக்கம் நேயர்களே, திரையும் தேசபக்தியும் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு 69வது வெற்றிகரமான சுதந்திர வருஷத்துல நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம்னா, இதன் பின்னால பல தியாகங்களும் போராட்டங்களையும் தாண்டி தான் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. என்னதான் இந்த வீரர்கள் நம்மளுக்காக தியாகம் செஞ்சவங்களை நேர்ல போய் நம்மளை பார்க்க முடியலனாலும், இந்த வீரர்களை சந்திக்கிறதுக்காக கலைத்தாய் நம்மளுக்காக ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. அதாவது சினிமா மூலமா இந்த வீரர்கள் என்னென்ன போராட்டங்கள் செஞ்சாங்க அப்படின்றத நம்மளால கண்கூட பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த வீரர்களுக்கு சமர்ப்பணமான சில காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாரத புண்ணிய பூமி, இது எங்கள் பாரத புண்ணிய பூமி. வள்ளல்களும் வீரர்களும் விளையாடும் நாடு, வன்மையையும் வறுமையையும் விரட்டும் நாடு, இதுவே எங்கள் பாரத நாடு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம் பாரத தேசம் வெள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆதிக்கம் செய்த வெள்ளையர்களிடம் இருந்து நமக்கு சுதந்திரம் அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. எண்ணற்ற தியாகங்கள், சித்திரவதைகள், உயிரிழப்புகள் என நம் முன்னோர்களின் கடும் போராட்டத்தால் தான் சுதந்திரம் என்னும் வெற்றிக்கனியை நம்மால் பறிக்க முடிந்தது. விதையாக மண்ணில் விழுந்து நம் மனதில் விருட்சகமாக வளர்ந்த தியாகிகள் பலர். அத்தியாகிகளை, வீரர்களை மனதில் நிறுத்தி வந்தே மாதரம், வந்தே மாதரம் என வணங்குவோம். தமிழ் திரைப்படம் பல எண்ணற்ற கதைகளையும் காவியங்களையும் நமக்கு தந்துள்ளது. ஆனால் கலைத்தாயே கண்டு கலங்கிய படங்களைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம். நாம் தமிழ் புராணங்கள், காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ சட்டென்று நினைவுக்கு வருபவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீரம் அனைவரின் மனதிலும் நீங்காத இடம் பிடித்திருந்ததால் தான் அவரது வாழ்க்கை வரலாறை பலரும் நாடகங்களாகவும் திரைப்படமாகவும் எடுத்தனர். எட்டப்பா, உனது வேஷம் கலைந்து விட்டதே என்று கலங்காதே. இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விட முடியாது. 6000 மைலுக்கு அப்பாலிருந்து வந்த வெள்ளையர்களால் நம்மை அடக்கி ஆழ்வது வீரனே. தட்டி மனசு கொட்டிய வேட்டாசர்கள் கூட நமது தண்டு செய்ய திரும்பி பார்க்க துணிந்ததில்லை இதுவரை. அப்படி இருக்க கடலின் சூறாவளி புயலிலே சிக்கி கரையில் வந்து ஒதுங்கிய ஏதோ வெள்ளை கொக்குகள் பேசிய பேச்சிலே உன் அறிவைத்தான் பறிகொடுத்து விட்டாயா? அவர்களிடம் பீரங்கி இருக்கிறதா? பீரங்கி, பீரங்கி. வெள்ளையத்தேவனே, கேட்டாயா இந்த விந்தையை? PR பந்துலு அவர்கள் 1959ஆம் ஆண்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வைத்தார். அப்படத்தில் சிவாஜி அவர்களின் தோற்றமும் நடையும் குரலும் கம்பீரமும் வீரபாண்டிய கட்டபொம்மனை அப்படியே பிரதிபலித்தது. பரமனுக்கு முக்கண், அது தேவையல்ல வீரனுக்கு. இந்த வெற்றி விடு ஒன்று போதும், வாழையோட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச. அதனால் விளைவதென்னவென்று கேள். வெம்மணல் நிலமெல்லாம் சக்கரவானம் போல், சம்பவள மலை போல், செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரைகட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குப்புவென்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறையப் போவதுதான், அதனால் விளையப் போவது. அதுதானே உன் ஆசை, அதுதானே உன் ஆசி சக்கம்மா. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் பலருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களே நினைவுக்கு வருவார். 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தார். ஊமைத்துறை, துரைசிங்கம் என்ற 2 சகோதரர்கள் இவருக்கு உண்டு. வீர சக்கம்மாள் என்பவரை மனம் முடித்தார். இவர்களுக்கு பிள்ளை வேறு இல்லை. தன் தம்பி மகளை தன் பிள்ளை போல் எண்ணி அன்பு செலுத்தினார். 1790ஆம் ஆண்டில் 47வது பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார். அச்சமயத்தில்தான் ஆங்கிலேயர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கியது. பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க வேண்டுமென்று ஆங்கிலேய நிர்வாகம் கலெக்டர்களை நிர்ணயித்தது. அதேபோன்று ஒருவருக்கொருவர் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டது. கட்டபொம்மனின் ஆதனூர் வணிகத்தைச் சேர்ந்த அருங்குளம், சுப்பராபுரம் இரண்டும் உமது எல்லையை ஒட்டி இருக்கிறது அல்லவா? ஆமா,
அந்த 2 ஊர்களும் ஒரு காலத்தில் உமது முன்னோர்களுக்கு சொந்தமாயிருந்ததல்லவா? மிஸ்டர் எட்டப்பன், பிரித்து அளக்கும் போது அவைகளை மீண்டும் உமது பாளையத்தோடு சேர்த்து விட போகிறேன். ஐயோ, ஏன்? கட்டபொம்மன் எங்கள் இனத்தவர். இதனால் நட்பு மாறி பகைமை அல்லவா வளரும்? உமக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பட்டாளமும் பீரங்கியும் இருக்கிறது. திருநெல்வேலி பகுதியில் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்றபோது கோபமடைந்த கட்டபொம்மன், கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே! வீரபாண்டிய கட்டபொம்மனது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடமும் புகழாய் பரவி அவர்கள் மனதிலும் வீர வித்தை விதைத்தது. இன துரோகி! என்ன இரும்பு இதயமடா உனக்கு? கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க எவனுக்கடா துணிவிருந்தது இதுவரை? மாற்றானுக்கு எம்மவரை காட்டிக் கொடுப்பதை விட மரணமே வரினும் போரை வரவேற்பதே எனக்கு மாண்பு. போவழியே! ஜாக்சன் துரைக்கு பின்னர் லூஷிங்டன் என்பவர் கலெக்டராக பதவியேற்றார். ஆங்கிலேய ஆதிக்கத்தில் அவர்களுக்கு பேரிடைஞ்சலாக கருதப்பட்ட மைசூர் மன்னர் திப்பு சுல்தானை கொன்ற பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை அடுத்த இலக்காக கருதினர். 1799ஆம் ஆண்டில் பேனர்மன் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தது. போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? சண்டையில தோத்து போயிட்டியா? இல்லை, நான் ஜெயிக்கிறேன். கவலைப்படாதே, நான் ஜெயிக்கிறேன். போய் சொல்ற, தோத்து நம்ம எல்லாம் ஒன்னா சுத்தி போலாம்ப்பா. மீனா, அதோ பாரு, என்னை யாரோ வாவான்னு கூப்பிடுறாங்க. நம்ம தானே போறோம்ப்பா. கட்டபொம்மா, என்னை விட்டு போகாதே. உன்னை யார் அழைத்தாலும் போகாதே. உன்னை அந்த கடவுளை அழைத்தாலும் அவனை கொண்டு விட்டு உன்னை நான் காப்பாற்றுகிறேன். என்னை விட்டு போகாதே தாயே, என்னை விட்டு போகாதே. இந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னிடம் அடைக்கலம் கேட்டார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை புதுக்கோட்டை மன்னன் காட்டிக் கொடுத்ததால் ஆங்கில நிர்வாகிகள் அவரை கைது செய்தனர். யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூஷிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே! நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜாதி ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை, உயிர் பிச்சையும் கேட்கவில்லை. நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க. என் தாய் கேட்டிருக்க வேண்டுவதை அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டுவதை இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதளச்சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். கம்பீரத்தோடு எனது தாய்மண்ணை காப்பதற்காக என் உயிர் போவதை பற்றி கவலை இல்லை என்று தூக்கு கயிற்றுக்கு முத்தம் கொடுத்த உன்னத வீரர் நம் வீரபாண்டிய கட்டபொம்மன். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசி. தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளுள் குறிப்பிடத்தக்கவர்கள் மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்களின் வீரம் பற்றி பறைசாற்றிய படம்தான் சிவகங்கை சீமை. எவர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சிவகங்கை சீமை, எங்கள் சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை, சிவகங்கை சீமை. 1959ஆம் ஆண்டு திரு கே சங்கர் இயக்கத்தில் புரட்சி நடிகர் SS ராஜேந்திரன் நடிப்பில் உருவான உன்னத படம். 1748ஆம் ஆண்டு பெரிய மருது பாண்டியரும் 1753இல் சிறிய மருது பாண்டியரும் பிறந்தனர். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்து வடுகநாதரின் போர்ப்படையின் வீரர்களாகச் சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தைக் கண்டு மெச்சிய மன்னர் முத்து வடுகநாதர்
மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். 1772ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தை கைப்பற்றிய ஆங்கிலேய அரசு உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. திடீர் தாக்குதலை எதிர்பாராத முத்துவடுகநாதர் காளையார் கோயில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வேலுநாச்சியார், மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி காட்டுக்குள் தப்பிச் சென்றனர். வெற்றி வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மருது பாண்டியரின் வீர வரலாற்றை நாடு புகழ்ந்து பாடும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. வீர சரித்திரம் நம்மை அரவணைக்க துடிக்கிறது. மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி 1980 சிவகங்கை சீமையை மீட்டு வேலு நாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று மருது சகோதரர்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வெள்ளைப்படைகளை விரட்டி அடிக்கும் காலம் வந்து விட்டது. குடும்பத்திற்கோர் பிள்ளை புறப்படுவோம். வில்லங்கே, படையங்கே, வேலங்கே, வாரங்கே, கொல்லும் புலியில் பல்லெடுக்கும் கையங்கே, உடலால் சிறியவர் இங்கு உள்ளத்தால் பெரியவர். மருது பாண்டியை காப்போம், மரக்குளத்தில் புகழ் வாழ்வோம். வெற்றி வெற்றி வெற்றி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரைக்கு அடைக்கலம் தந்ததாக மருது சகோதரர்கள் மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தனர். 1801ஆம் ஆண்டு மருது சகோதரர்களை தூக்கிலிட்டது ஆங்கிலேய அரசு. எங்கள் சமுதாயம் ஒரு நாள் எழுச்சி கொள்ளும். பொங்கும் தமிழர் வெள்ளம் பகைவரின் பூண்டறுக்கும். காலம் மாறும். எங்கள் தாயகம் வெல்லும். விடுதலை உணர்ச்சி வளரட்டும். துரோகிகள் படலம் முடியட்டும். இந்த தூக்கு மேடையே விடுதலை வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். மேஜர் வெலிஷ் அவர்களே, மடிந்ததும் என் தலையை காளையார் கோயில் கோபுரத்திற்கு எதிரிலேயே புதைத்துவிடும். வ.உ.சி. என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் எல்லோராலும் அழைக்கப்பட்ட வ.உ. சிதம்பரம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நம் கண்முன்னே காட்டிய அற்புத படம் கப்பலோட்டிய தமிழன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வ.உ.சி.யாகவே வாழ்ந்திருந்தார். வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. 1872 பிறந்தார் வ.உ. சிதம்பரம் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் இவரது ஊர். தந்தை உலகநாதன் மிகப்பெரிய வழக்கறிஞர். அவரைப் போலவே வ.உ.சி.யும் சட்டம் பயின்று சிறந்த வழக்கறிஞரானார். தந்தை உலகநாதன் பணக்காரர்களின் பிரச்சனைகளை மட்டும் வாதாடுவார். ஆனால் நம் வ.உ.சி. அவர்கள் ஏழை மக்களின் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமாக பல தருணங்களில் தனது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக வாதாடினார். On demand, I promise to pay Challaiya a sum of rupees 200 in cash. 200 in cash. Yes. That's all. Yes. Thank you. Your Honor, இதிலே ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா? இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை? இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த வ.உ. சிதம்பரம் இந்திய தேசம் சுதந்திரம் பெறுவதற்காக முழு மனதுடன் சுதேசி பணியில் மூழ்கினார். சுதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகபோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். 1906ஆம் ஆண்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்னும் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்கினார். சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பல நடப்பதாக அறிகிறேன். புறப்படுகிறேன் இப்போதே. திரும்பி வரும்போது கப்பலோடு தான் வருவேன். வெற்றி பெறாவிட்டால் வீடு திரும்பேன். இது சத்தியம். வாழ்க சுதேசியம். பங்குதாரர்களின் ஒத்துழைப்புடன் வ.உ.சி.யின் கப்பல்கள் தூத்துக்குடி கொழும்பு இடையே சேவையை துவங்கியது. வ.உ.சி.யின் கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு இந்தியர் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவை என்ற புகழை பெற்றது. நமது பேச்சு வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு
நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். ஆங்கிலேய அரசின் சூழ்ச்சியால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் விளிம்பிற்கு வந்தது. ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் வ.உ.சி. இச்செயலை அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம் என்று குற்றம் சாட்டி 1908ஆம் ஆண்டு வ.உ.சியை கைது செய்தது ஆங்கிலேய அரசு. கோயம்புத்தூரில் உள்ள மத்திய சிறையில் 1908 முதல் 1912 வரையும் அடைக்கப்பட்டார் வ.உ.சி. ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ? ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ? புரட்சிகரமான மனப்பான்மையை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் வ.உ.சிக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர். சிறையில் கடுமையாக நடத்தினர். 1912 வ.உ. சிதம்பரம் அவர்கள் விடுதலையானார். சிறை வாயிலின் முன்பு பெருமளவு தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த அவருக்கு அச்சம் விளைவிக்கிற வகையில் அமைதி காத்திருந்தது. அது அவருக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. இந்த நன்றி கட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவாள், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். பாரிஸ்டர் பட்டம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஏழ்மை நிலையை அடைந்தார் வ.உ.சி. தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்னையில் குடியேறினார். தனது கடன்களை திருப்பிச் செலுத்தாததால் வ.உ.சி. வாழ்வின் இறுதி வரை வறுமையில் வாடினார். நவம்பர் 18, 1936ஆம் ஆண்டு இறுதி மூச்சை விட்டார் வ.உ.சி. என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும். இது சத்தியம். ஆனால் நாம் அடையப் போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்திற்கு பின்னர் அவரை நினைவு கூறும் வகையில் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வ.உ.சி. போர்ட் என பெயர் சூட்டியது இந்திய அரசு. திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் 1882 டிசம்பர் 11ஆம் நாள் பிறந்தார் சுப்பிரமணிய பாரதியார். திரைப்படங்களில் பாரதியாரின் பாடல்கள் பல இடம் பெற்றுள்ளது. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கடல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டினார் மகாகவி பாரதியார். தம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மீது அளவு கடந்த பற்று கொண்டவர். யாமிருந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடினார். இவரின் கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் தேசிய கவியாக போற்றப்பட்டார் பாரதியார். இவர் எங்கள் தமிழ்நாட்டின் தேசிய கவி. இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் எவரும் இல்லையா? பாரதியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே 1897ஆம் ஆண்டு செல்லம்மா என்பவரை மணந்து கொண்டார். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் பாரதியை போற்றியது. இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டினார் பாரதியார். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தினார் மகாகவி. பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம். 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயத்துடன் நோய்வாய்ப்பட்டார் பாரதியார். 1921
செப்டம்பர் 11ஆம் தேதி இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார் பாரதியார். நான் அமரன், என்றைக்கும் சாக மாட்டேன். யமன் என் முன் வந்தால் அவனுக்கு சொல்வேன், காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். என்றன் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன். எண்ணற்ற வீர நெஞ்சங்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. சுப்பிரமணிய சிவம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் இப்படி பல மகான்கள் தன் தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்துள்ளனர். இன்று சுதந்திரமாக காற்றில் பறக்கும் நம் தேசிய கொடி இவர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் ஒவ்வொரு வினாடியும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்களின் உன்னத படைப்பால் திரைப்படங்கள் மூலமாக இவர்களின் வாழ்க்கை முறையை நம்மால் அறிய முடிகிறது. படத்தை பார்க்கும் போதே இவ்வளவு வலி என்றால் ஆங்கிலேய ஆட்சி எவ்வளவு கொடியது என்பதை நம்மால் நன்கு உணர முடிகிறது. இன்று பல நல்ல திரைப்படங்கள் நமக்கு தேசிய உணர்வை ஊட்டுவதாக அமைந்துள்ளன. தேசபக்தி படங்களில் மட்டுமல்ல, எல்லோரோடு மனங்களிலும் ஏற்பட வேண்டும். சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை வணங்குவோம், தேசபக்தியை வளர்ப்போம், தேசத்தை காப்போம். ஜெய் ஹிந்த். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க, நல்லா தெரியும். இப்படிப்பட்ட வீரர்கள் இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க, இப்படிதான் போராட்டம் பண்ணிருப்பாங்கன்ற கற்பனையை கலைத்தாய் மூலியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கிடைச்ச சுதந்திரத்தை கட்டி பேணி காப்பது நம்ம எல்லாருடைய கடமைன்ற கருத்தோட இன்றைய சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க. ஜெய் ஹிந்த்.